பெண்களை பார்த்தாலே இவங்களுக்குலாம் வந்து ஒரு போக பொருளும் தன்னோட காம இச்சைக்குமான ஒரு பெண்ணாக பார்க்குறாங்களே தவிர பெண்களை வந்து புனிதமாக பார்க்குற ஒரு உத்தமர்கள் எல்லாம் கிடையாது. ஒரு அரசாங்கம் நினைத்தால், ஒரு முதல்வர் நினைத்தால் எப்போ வேணால் யாரை வேணால் கைது பண்ணலாம். ஜென்சி கிட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க, பெண் செவிலியர்களை பாத்ரூமில் போய் அரெஸ்ட் பண்ணாங்களா, அப்புறம் இவர் உதயநிதிக்கு மட்டும் 2 மணி நேரம் உள்ள டைம் கொடுத்தாங்க. அந்த உதயநிதியோட வாயில பார்த்தீங்கன்னா நல்ல வார்த்தையே வராது. உதயநிதி பார்த்தீங்கன்னாலே ஒரு லௌகீக வாழ்க்கையில் ஈடுபடுறவர். அதனால அவருக்கு வந்து அந்த மாதிரி தான் ஒரு பெண்களை பார்த்தா இவங்க தான் எப்போவுமே சட்டசபை நடக்கும்போதெல்லாம் ஓடுகாலியாக ஓடிக்கிட்டு தானே இருக்காங்க. முதல் ஆளாக விழுந்தடிச்சு ஓடிட்டு இன்னொருத்தரை பார்த்து ஓடுகாலின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இவங்க ஓடுகாலியோட இவங்க பயங்கரமான ஆடுகாலி. உதயநிதியே சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி தான் பேசுவார் அப்படின்னு சொன்னால் மக்களும் இப்போ அதுக்கு அடுத்த மாதிரி பேசுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. நீ பால் டாயில் குடிச்சியா அந்த மாதிரிலாம் பேசும் பொழுது இப்போ இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறம் நான் விஜய் அவர்கள்கிட்ட கோரிக்கை வைக்கிறது என்ன அப்படின்னா, த்ரிஷா அவர்களை தயவு செய்து துணை முதல்வரை ஆக்கிடுங்க. இளையபாத நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம நேர்காணலில் நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜகவை சேர்ந்த நிஷா மேம் அவர்கள் தான். மேம் வணக்கம். மேம் வணக்கம். மேம், இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து பெரிய ஒரு அலப்பறையே பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். ஏன்னா பேசிட்டு போனதுக்கப்புறம் திமுகவினர் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக போராட்டம் பண்ணுறாங்க, போகிற வழியெல்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க, பெரிய ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்காரு. இப்போ அவர் பேசுனது தவறாக இருந்தாலும் இன்றைக்கே ஏன் நீங்கள் அரெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி எல்லா தலைவர்களுமே வந்து தாவேக்கு அரசு மேலே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க? முதல்ல எல்லா தலைவர்களும் தான் ஃபஸ்ட்டு யார்? ஏன்னா வந்து அவர்களோட திராவிட மாடல் அரசோட கூட்டணியில் இருந்தவங்களாம் இருக்கும். ஓகே. ரெண்டாவது கூட கூட்டணியிலேருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களே அந்த கேள்வி எழுப்பியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆட்சியை விஜய் கிட்ட பறி கொடுத்துருமே ஒரு பரிதாப நிலைமையில் இருக்காரு. அதனால அவருக்கு எல்லாருக்குமே அந்த ஒரு பதட்டம் இருக்குது. அதாவது ஒரு புது ஆள் அவங்க வந்து இன்றைக்கி பர்ஃபார்மன்ஸ் பண்ணும் பொழுது அதை பார்த்துட்டு இவங்களால ஜீரணிக்க முடியாமல் ஆளாளுக்காக கத்துறாங்க. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிதிநிலை அறிக்கை 0 அப்படின்னு சொல்கிறாரு. இவர் இருக்கும்போது மட்டும் ஹீரோ மாதிரி பண்ணிட்டாரு என்ன? அவர் ஹீரோவாக பண்ணியிருந்தால் இன்றைக்கி மக்கள் அவங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருப்பாங்க. அதனால் சும்மா ஒரு புதுசாக ஒரு மாற்று சக்தி வந்ததை வந்து யாராலையும் ஏற்றுக்க முடியல. ரெண்டாவது, விஜய் அவர்கள் வந்து உடனடியாக, அதாவது ஒரு அரசாங்கம் நினைத்தால், ஒரு முதல்வர் நினைத்தால் எப்போ வேணால் யாரை வேணால் கைது பண்ணலாம். ஏன் கைது பண்ணலான்னா, இவங்க மட்டும் என்ன பண்ணாங்க, செவிலியர்கள் போராட்டம் பண்ணும்பொழுது பாத்ரூம்குள்ளே இருந்த செவிலியர்களை போய் கதவை உடைச்சி கூட உள்ளேருந்து தூக்கிட்டு வந்தாங்க. அதே மாதிரி ஏன் காவல்துறை உதயநிதி டாய்லெட்டுக்குள்ளே இருக்கும்போது கதவை உடைச்சி தூக்கலை அப்படின்றது எனக்கெலாம் வருத்தம். அதே மாதிரி ஜென்சி கிட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. குறிப்பாக என்னோடய பொண்ணு நேற்று காலேஜிலேருந்து வந்தவொடனே கேட்டாமா, அந்த மாதிரி செவிலியர்களை மட்டும் பாத்ரூம்குள்ளே போயிட்டு பெண் செவிலியர்களை பாத்ரூமில் போய் அரெஸ்ட் பண்ணாங்களா, அப்புறம் இவர் உதயநிதிக்கு மட்டும் 2 மணி நேரம் உள்ள டைம் கொடுத்தாங்க, கதவை உடச்சி தூக்கிட்டு வர வேண்டியதானே வெளியில். எதிர்கட்சி தலைவர்ன்ற ஒரு பதவி இருக்குல்ல மேம். அப்புறம் அதுதான் அப்படியே இருந்தாலும் நான் அப்போ தான் சொன்னேன், இல்லைடா செல்லம், எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் 2 மணி நேரம் ஹோம் அரெஸ்ட் பார்த்துருக்கீங்க, பாத்ரூம் அரெஸ்ட் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? உதயநிதி வீட்டில் பார்க்கலாம். ஏன்னா சொந்த வீட்லேயே பாத்ரூம்குள்ளே 2 மணி நேரம் உள்ள கதவு பூட்டிட்டு இருக்கிறதுன்றது அதுவும் அரெஸ்ட்டு தான். ஓகே மேம். சரி மேம், அவர் வந்து இந்த மாதிரி தஞ்சாவூரில் பேசின விஷயங்களை வந்து எப்படி பார்க்குறீங்க? முதல்ல அது டபுள் மீனிங்காக என்னதெல்லாம்? மிகவும் ஒரு வல்கரான ஒரு கொச்சையான வார்த்தை. அதாவது என்னென்னா, டபுள் மீனிங்கில் பேசுகிறது. அதாவது இவங்களுக்கெல்லாம் பெண்களை பார்த்தாலே, குறிப்பாக பெண்களை பார்த்தாலே இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு போக பொருளும் தன்னோட காம இச்சைக்குமான ஒரு பெண்ணாக பார்க்குறாங்களே தவிர பெண்களை வந்து புனிதமாக பார்க்குற ஒரு உத்தமர்கள் எல்லாம் கிடையாது. அதனால் யாரெல்லாம் பெண்களை வந்து ஒரு போக பொருளாக பார்க்குறாங்களோ அவங்களோட இதே பார்த்திங்கன்னா பெண்களை மையப்படுத்தி, பெண்களை கொச்சப்படுத்தி, ஆபாசமான வார்த்தைகளை பேசி, இதே சசிகலா அம்மா இவங்க என்ன பேசினாங்க, அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் அந்த உதயநிதியோட வாயில் பார்த்திங்கன்னா நல்ல வார்த்தையே வராது. உதயநிதி பார்த்திங்கனாலே ஒரு லௌகீக வாழ்க்கையில் ஈடுபடுறவர். அதனால் அவருக்கு வந்து அந்த மாதிரி தான் ஒரு பெண்களை பார்த்தா போதைக்குண்டான ஒரு பொருள் மாதிரி தெரிகிறனால அவர் பெண்களை வந்து மிகவும் கொச்சப்படுத்தி பேசுகிறாரு. அது வந்து நல்லதுக்கு இல்லை. இவருக்கெலாம் எப்படி ஒரு துணை முதல்வர் கொடுத்தாங்க, ஒரு நாகரிகமாக ஒரு பேசாத ஒரு தத்திக்கெலாம் எப்படி துணை முதல்வர் கொடுத்தாங்கன்னு, இவரெலாம் துணை முதல்வராக இருந்தாரா? இவரெலாம் ஒரு எதிர்கட்சி தலைவரானு மக்கள் இன்றைக்கி கேவலமாக பேசுகிறாங்க. அந்த அளவுக்கு தன்னோட அவங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவங்க கட்சி பேச்சாளர்கள் மாதிரி உதயநிதியை அந்த லிஸ்ட்டில் சேர்த்தாச்சு. ஓகே. பட் இருந்தாலுமே அவர் அரெஸ்ட் பண்ணிட்டு வெளியே வரும்போது அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி
ஓடுகாலி முதலமைச்சர் மாதிரிலாம் நான் கிடையாது, நான் வந்து தைரியமாக வந்து போலீஸ்க்கு அரெஸ்ட் ஆனேன், அந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாரு மேம். அது எப்படி பார்க்குறீங்க? இவங்க தான் எப்போவுமே சட்டசபை நடக்கும்போதெல்லாம் ஓடுகாலியாக ஓடிக்கிட்டு தானே இருக்காங்க. ஆ. தான் முதல் ஆளாக விழுந்தடிச்சு ஓடிட்டு இன்னொருத்தரை பார்த்து ஓடுகாலின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இவங்க ஓடுகாலியோட இவங்க பயங்கரமான ஆடுகாலி. ஏன்னா இவங்க இப்போ எதிர்க்கட்சி ஆகிட்டாங்களா, இனிமேல் இவங்க ஆட்டம் பயங்கரமாக இருக்கும். அதனால் ஓடுகாலின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஓடுகாலியும் இவங்க தான், இப்போ அடுத்து ஆட போகிற ஆட்டக்காரியும் ஆடுகாலியும் இவங்க தான். அதனால் உதயநிதி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாகரிகமான அரசியலை பண்ணுனா வருங்கால தலைமுறைக்கு நல்லாயிருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னால் இப்போ எல்லாருமே பார்த்திங்கன்னா பயங்கரமாக அந்த அரசியல் நகர்வுகளை உன்னிப்பாக கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா விஜய் அவர்கள் ஆனதுலேருந்து சட்டசபை நிகழ்வுகள்லாம் நேரலையில் வெளியில் வர்றதுனால என்ன நடந்தாலும் அது வெளியில் வந்துடுது. அதனால் இப்போ உள்ள எல்லாருமே நல்ல கேள்வி கேட்குறாங்க, வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். அதனால் தன்னோட கண்ணியத்தை தன்னோட மாண்பை காப்பாற்றிக்கிறது உதயநிதி வருது. இல்லை உதயநிதியே சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி தான் பேசுவார் அப்படின்னு சொன்னால் மக்களும் இப்போ அதுக்கு அடுத்த மாதிரி பேசுகிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. நீ பால் டாயில் குடிச்சியா அந்த மாதிரிலாம் பேசும் பொழுது அது வந்து ஒரு எங்கே பார்த்தாலும் பெண்களை கொச்சப்படுத்துகிற மாதிரியான ஒரு வார்த்தைகள் வருது. இது வந்து நானும் ஒரு பெண்ணாக த்ரிஷா அவர்களை பேசினது தப்பு தான். அதனால் அதை யாரும் ஏற்றுக்க முடியாது. அதனால் ஆண்களுக்கெலாம் ஒரு அரசியல் கட்சி இருக்கிற மாதிரி பெண்களுக்கும் சீக்கிரம் தமிழ்நாட்டில் தனியாக ஒரு அரசியல் கட்சி யாராவது தொடங்கி முழுக்க முழுக்க பெண்களுக்காக குரல் கொடுத்தா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் இருந்தாலுமே அவர் வந்து நான் த்ரிஷாவை பற்றிலாம் பேச கிடையாது, நான் தண்ணியை பற்றி தான் பேசினேன்னா அவங்க வந்து இந்த மாதிரி மடம் மாற்றுறதுக்காக இந்த மாதிரி விஷயங்களை வந்து போட்டு எதிர்த்தாப்புல அவங்க கட்சிக்காரவங்க த்ரிஷான்னு கத்துறாங்க. கத்தும்போது இவர் அந்த டபுள் மீனிங்கான அந்த வார்த்தையை பேசுகிறாரு. பேர் சொல்லலைனாலும் எதிர்த்தாப்பில் இருக்கிறவங்க உங்களோட தொண்டர்கள். அப்போ தொண்டர்களோட எல்லா குறைக்கும் நீங்கள் செவி சாய்ச்சிருவீங்க அப்படின்னா மக்களோட குரலுக்கும் செவி சாய்க்கணும்ல. மக்கள் என்ன சொல்கிறாங்க, நீ பால் டாயில் குடித்தவன், நீ வந்து வேலைக்கு ஆகாதவன், உனக்கு வந்து நல்லா பேச தெரியல அப்படின்லாம் சொல்கிறாங்களா, அப்போ அதையும் கேளுங்க. இப்போ பட் இருந்தாலுமே வந்து தமிழ்நாட்டில் வந்து இத்தனை பக்கம் போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் நிறைய பக்கம் ஒரு பொம்மை எரிக்கிறதாகட்டும், திரிஷா புருஷன் விஜய் ஒழிக அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து திமுகவினால் கொந்தளித்து பேச முடியுது மேம். அது எப்படி பார்க்குறீங்க? இது வந்து விஜய் அவர்களையும் த்ரிஷா அவர்களையும் ஒரு கலங்கப்படுத்தக்கூடிய ஒரு நோக்கத்தில், அதாவது அவங்களுக்கு பர்சனலான வாழ்க்கை யாருக்கு வேணால் இருக்கலாம். அதான் சட்டமே சொல்லிடுச்சு, யார் வேணால் யார் கூட வேணால் இருந்துக்கலாம்னு சொல்லிடுச்சு. அப்போ அப்படி இருக்கும்போது ஒருத்தவங்க வீட்டுக்குள்ளே நடக்கிறத வந்து நம்ம வெளியில் சொல்ல முடியாது. நம்ம கண்ணால் பார்க்கல, அவங்க 2 பேரும் ஒரே வீட்டில் இருக்கிறது நம்ம யாருமே கண்ணால் பார்க்காத வரைக்கும் யூகங்களுக்கு நம்ம யாரும் பதில் சொல்ல முடியாது. அப்படி யூகங்களுக்கு நீங்கள் பதில் சொல்கிறதா இருந்தால் கூட அது அவங்க தனிப்பட்ட விஷயத்தில் போய் நம்ம மூக்க நுழைக்க முடியாது. அதனால அது அவங்களோட விருப்பம். இப்போ இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறம் நான் விஜய் அவர்கள்கிட்ட கோரிக்கை வைக்கிறது என்ன அப்படின்னா, த்ரிஷா அவர்களை தயவு செய்து துணை முதல்வராக ஆக்கிடுங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் ஒரு பெண்ணுக்கு வந்து எங்கே அசிங்கப்படுறாங்களோ அதே இடத்துல அவங்க வீறு கொண்டு நடக்கட்டுமே. அதனால் இப்போ த்ரிஷா புருஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. த்ரிஷா புருஷன் அப்படின்னு அவங்க த்ரிஷா அவங்கள இது பண்ணும்பொழுது விஜய் அவர்கள் அவங்கள துணை முதல்வராகவே ஆக்கலாம். ஏன்னா த்ரிஷா அவர்களுக்கும் அந்த தகுதியெல்லாம் இருக்குது. அதனால் த்ரிஷா அவர்களை தாராளமாக துணை முதல்வர் ஆக்கணும், த்ரிஷா அவர்கள் துணை முதல்வர் வரணும். ஏன் அப்படின்னு சொன்னால் பெண்கள் எங்கே அசிங்கப்படுறாங்களோ அந்த இடத்துல பெண்கள் வந்து வீறு கொண்டு வெற்றி நடை போடணுன்றது என்னோட ஆசை. பட் இருந்தாலுமே இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து கனிமொழி அவர்களுமே சப்போர்ட் பண்ணி உதயநிதி ஸ்டாலின் ஏன் இது இவ்வளோ அர்ஜென்ட்டாக அரெஸ்ட் பண்ணுறீங்க நீங்கள், அந்தளவுக்கு அவர் என்ன பேசிட்டாரு அப்படின்ற மாதிரி கனிமொழி அவர்களுமே கேள்வி எழுப்புறாங்களே மேம். கனிமொழி அவர்களுக்கு தன்னோட மருமகனேன்னு பாசம். அதனால் மருமகன் தப்பு பண்ணால் கூட என் பிள்ளை தப்பு பண்ணலை, என் பிள்ளை கரெக்டாக தான் பேசுச்சு அப்படி இப்படின்னு இவங்களும் சப்பக்கட்டு கட்டுறாங்க. அதாவது நல்லது கேட்டதெல்லாம் வீட்டில் உள்ளவங்க தான் சொல்லித்தரணும். அப்போ அவங்க வீட்டில் உள்ளவங்களே துணை போகும்போது அப்போ அந்த பிள்ளை இன்னும் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசும். அப்போ ஊரில் உதயும் வாங்க. இதுக்கு வந்து திவ்யா சத்யராஜ் அவர்கள் வந்து ஐ ஸ்டாண்ட் வித் உதயண்ணா, அதாவது நான் வந்து இது வந்து அராஜகத்தின் உச்சமாக தான் நான் பார்க்குறேன், நான் அவரை கைது செஞ்சது அப்படின்ற மாதிரி அவங்க சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காங்க. ஆமாம், அவங்க கட்சியில் இருந்துட்டு அவங்க தலைவருக்கு சப்போர்ட் பண்ணலன்னா எப்படி அந்த கட்சியில் இருக்க முடியும்? ஏன்னா ஒரு கட்சின்னு வந்துட்டா அந்த கட்சியில் வந்து அந்த தலைவர் நல்லதோ கெட்டதோ எது பண்ணினாலும் அந்த தலைவர் பின்னாடி நிற்க வேண்டியது. அதுவும் பார்த்திங்கன்னா திராவிட ஒரு தனிப்பட்ட நபரோட ஒரு கட்சி. இப்போ திராவிட மாடல் அரசும் திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தால் இப்போ உதயநிதி தான் அடுத்த தலைவராக வரப்போகிறாரு. அப்போ அவருக்கு சப்போர்ட் பண்ணுனா தான் அவங்க அந்த கட்சியில் இருக்க முடியும். ஒன்று தலைவருக்கு சப்போர்ட் பண்ணலாம், இல்லைனா கம்முன்னு வாயை மூடிட்டு போகலாம். அதனால் திவ்யா வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. வருங்காலத்தில் அவங்கள உதயநிதியோட இணைஞ்சு பணி செய்வாங்க. தாவை காட்சி வந்து ரீல்ஸ் ஆட்சியாக தான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அதுதான், அவர் முதல்ல தூக்கத்திலிருந்து எந்திரிக்கணும், முதல்ல கனவை கலைக்கணும். உதயநிதி வந்து கனவை கலைக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னால் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. 1.5 கோடி வாக்காளர்கள் ஓட்டு போட்டு இன்றைக்கி விஜய் அவர்கள் ஆட்சியில் உட்கார்ந்துட்டாங்க. அப்போ உட்காரும் பொழுது அந்த மாற்றத்தை யார் தடுக்க முடியும்? நீ விரும்பினாலும் விரும்பாட்டாலும் சிஎம் தான், விஜய் தான் சிஎம்.
அதை நீ ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ரெண்டாவது மக்கள் வந்து விஜய் அவர்களுக்கு முழுக்க முழுக்க சப்போர்ட் பண்ணுறாங்க. எப்போ நேரலை கொண்டுட்டு வந்தாரோ, இப்போ படம் பார்க்குற மோகம்லாம் கூட போயிடுச்சு. எல்லாருமே இப்போ நேரலையை பார்க்குறாங்க. அதாவது இப்போ அடுத்து சட்டசபையில் என்ன நடக்குது, அடுத்த 10 நிமிஷத்தில் செல்ஃபோனில் வந்துடுறதுனால எல்லா பசங்களுமே அப்டேட்டில் இருக்காங்க. இப்போ நானே ஒரு கொஞ்ச நேரம் ஆஃபீஸ் வேலையில் இருந்துட்டு ஏதாவது கவனிக்கலைன்னா கூட என் பசங்க என்னென்ன இப்போ லைவில் போய்கிட்டு இருக்கு அந்த விஷயங்களை உடனே சொல்லிடுவாங்க. அந்தளவுக்கு எல்லா பசங்களுமே இப்போ விவரமாக இருக்கிறாங்க. ஓகே. பட் இருந்தாலுமே தன்னை கைது செஞ்சு கூட்டிகிட்டு போகும்போது ஒரு டெரரிஸ்ட்டை வந்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி என்ன நடத்தினாங்க தாவேகா அரசு அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. ஆமாம், சட்டத்தின் முன்னாடி அனைவருமே சமம் தானே. அப்போ அப்படி இருக்கும்போது எல்லாரையுமே அதே மாதிரி தான் ஏற்றிட்டு போவாங்க. இப்போ உதயநிதிக்காவது தனியாக வண்டியில் ஏற்றிட்டு போயிருக்காங்க. நான்லாம் ஜெயிலுக்கு போகும்போது ஆட்டோவில் தான் கூட்டிகிட்டு போனாங்க. அது மாதிரி அவர் ஆட்டோவில் ஏற்றிட்டு போலையே, அதை நினச்சி அவர் சந்தோஷப்படணும். ஓகே. நானும் கட்சி இதுக்காக தான் சிறைக்கு போனேன். அதனால கட்சி இதுக்காக போகும்பொழுது என்னை ஆட்டோவில் தான் கூட்டிகிட்டு போனாங்க. அப்போ உதயநிதி ஒரு டெப்யூட்டி சிஎம்ன்றனால அவரை வேனில் ஏற்றிட்டு போயிருக்காங்க. இல்லைன்னா அவரையும் ஆட்டோலேயே கூப்பிட்டு போயிருந்துருக்கலாம். ஓகே. பட் இருந்தாலுமே வந்து இவர் வந்து நான் வந்து என்னை வந்து அந்த மாதிரி குடும்பத்தில் வளர்க்க கிடையாது. என்னோட தாய் தந்தையாரெலாம் நல்லவனாக தான் வளர்த்துனாங்க. எனக்குமே வந்து கல்யாணமாகி குழந்தைகள் இருக்காங்க, மனைவியோட இருக்காங்க. நான் ஏன் அந்த அர்த்தத்தில் பேசணும்னு நான் அப்படின்ற மாதிரி ஒரு தன்னோட வாதத்தை கரெக்டாக வைக்கிறாரு மேமனா. சரி, இப்போ இதில் நல்ல வாதத்தை வைக்கிறார்ல, நான் வந்து நல்லா பேசினேன், நல்ல குடும்பத்தில் பிறந்தேன், வச்சேன் எடுத்தேன்னு சொல்லும்போது, அப்போ சசிகலா அம்மா அவர்களை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அது வந்து ஒரு தவறான ஒரு வார்த்தை சசிகலா அம்மாவை பேசினார்ல, அப்போ எந்த குடும்பத்தில் பிறந்தார் உதயநிதி? அப்போது அந்த வார்த்தைகளோட கவனத்தில் இருக்கணும். அதனால் வார்த்தை வந்து கவனமாக பேசுனாங்கன்னா நல்லாயிருக்கும். அது குறிப்பாக பெண்களை, ஆண்களுக்குள்ளே நீங்கள் என்ன வேணால் அடிச்சுக்கோங்க, அதை யாரும் கேட்க போகிறதில்ல. பெண்களை பற்றி பேசும்போது கண்ணியமான வார்த்தைகளில் பயன்படுத்துங்க. ஓகே. பட் இருந்தாலுமே வந்து இப்போ ஒரு அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போகிற அளவுக்கு என்ன தப்பு பண்ணிட்டாரு அப்படின்ற அளவுக்குலாம் மேம் எல்லாருமே கேள்வி எழுப்புறாங்க. இதுக்கு முன்னாடி யாருமே இந்த மாதிரி பேச கிடையாதா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் எதையுமே ஆரம்பத்திலே கிள்ளி போட்டுடணும். இப்போ இன்றைக்கி இப்போவே இவருக்கு இவ்வளோ இடம் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் நாளைக்கு இன்னும் அசிங்கமாக பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இன்னும் மற்றவர்களை கொச்சைப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு தமிழ்நாட்டோட சிஎம் எப்போ நினச்சாலும் யாரை வேணால் கைது பண்ணாலும் அந்த அதிகாரம் சிஎம்க்கு இருக்குது. அதனால் ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம். 2 மணி நேரம் டாய்லெட்டுக்குள்ளே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, 3 மணி நேரம் வண்டியில் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அதனால் 5 மணி நேரம் உதயநிதி வந்து கவர்மெண்ட் கஸ்டடியில் இருந்திருக்காரு. அதனால் அதுவே அவருக்கு ஒரு நல்ல ஒரு பாடமாக இருக்கும். இந்த பாடத்தோடு அவர் திருந்திக்கிடணும், தன்னையே மாற்றிக்கிடணும், பெண்கள் விஷயத்தில் கண்ணியமாக பேசணும், நாகரிகமாக நடந்துக்கிடணும், நல்ல குடும்பத்தில் பிறந்தேன்னு சொல்கிறாரு, அதை மக்கள் மத்தியில் நிரூபிக்கணும். ஓகே மேம். இன்றைக்கி வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க மேம். பட் இருந்தாலுமே அங்கே நிறைய விஷயங்கள் சொல்லும்போது எல்லாம் முரண்பாடால மேம். ஏற்கனவே வந்து 11 லட்சம் 12 லட்சம் கோடியில் இருக்குது. இன்னும் போக இவங்க கொடுக்குற இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தா இன்னும் பல லட்சம் கோடி கடனாக இருமே. அப்போ இப்போ தமிழ்நாடு என்ன நிலைமையாக இருக்கும்? அப்புறம் வருவாய் வரும், அதாவது வருவாய் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற டாஸ்மாகையும் க்ளோஸ் பண்ணியாச்சு. அப்புறம் எங்கே வருவாய் வருது? 100 சில்லறை டாஸ்மாக் தானே க்ளோஸ் பண்ணாங்க. 717 டாஸ்மாக் தான் மூடினாங்க. அதனால் இன்னும் பார்த்தீங்கன்னா எத்தனையோ ஆயிரங்கள் கணக்கில் டாஸ்மாக் இருக்குது. வருமானங்கள் வந்து அவங்க அரசாங்கம் வந்து அதை பெருக்குவாங்க. அவங்க இப்போ தானே ஆட்சிக்கு வந்திருக்காங்க. ஆட்சிக்கு வந்து இது 3வது மாதம். முதல் நிதிநிலை அறிக்கையை இன்றைக்கி தாக்கல் பண்ணியிருக்காங்க. 2வது பார்த்தீங்கன்னா 4000 லட்சம் கோடி கடன் இருந்தது. அதுக்கடுத்து மாற்றி இப்போ வாங்கி இன்றைக்கி 20 லட்சம் கோடி கிட்ட கடன் இருக்குன்னு இருக்காங்க. இப்போ நிதிநிலை அறிக்கையில் பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க 25-26 நிதிநிலை அறிக்கைக்கு. இது வந்து கண்டிப்பாக ஒரு மாற்றம் வரும், வருமானமும் வரும்போது அதை நல்ல ஒரு நிர்வாகமாக அவங்க 5 வருஷத்துக்குள்ளே அவங்கள நிரூபிச்சுட்டு போவாங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஏன்னா இவங்க இத்தனை 4000 கோடி கடனாக இருந்தது, இவங்க 10 கூட 4000 கோடி வாங்கி 10,000 கோடி கடனாக இவங்க திராவிட மாடல் அரசாங்கம் விட்டுட்டு போனாங்கல்ல. அப்போ இவங்க வாயை மூடிட்டு அமைதியாக தானே இருந்தாங்க. இவங்க கடன் மாற்றி வாங்கும்பொழுது எல்லாரும் அமைதியாக தான் இருந்தாங்க. அப்போல்லாம் இவங்களுக்கு அந்த இது இல்லையா, கடனை அடைக்கணுன்ற புத்திமதி இல்லையா திராவிட மாடல் அரசுக்கு? இப்போ இவங்க விஜய் வந்ததுக்கப்புறம் தான் கடனை அடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்களுக்கு ரொம்ப அக்கறை பொங்கிடுச்சு. அப்படி ரொம்ப அக்கறையாக இருந்தால் லஞ்சம் கோடியாக கொள்ளையடிச்சதெல்லாம் வெளிநாட்டில் வச்சுருக்காங்கல்ல, எடுத்துகிட்டு வந்து தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்க சொல்லுங்கள், கடன் அடைச்சிடலாம். பட் இருந்தாலுமே அந்த பட்ஜெட் தாக்கல் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம மரியா வில்சன் அவர்கள், ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அவர்கள் வரும்போதே வந்து அந்த ப்ளஸ் சிம்பிளோட வராரு மேம். அதேமாதிரி படிக்க ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி பண்ணுறாரு. இதெல்லாம் வந்து சட்டசபையில் பண்ணுறது சரியா என்ன? இது வந்து மரியா வில்சன் அவர்களுடைய நம்பிக்கை. இப்போ நான் வந்து ஹிந்துவோ முஸ்லீமோ கிறிஸ்டியனோ இல்லை யாராக இருந்தாலும் அவங்களோட கடவுளை வணங்கிட்டு அவங்க அதை படிக்கிறதுல வந்து எந்த தப்புமே கிடையாது. இப்போ அதே மாதிரி ஹிந்துவாக இருக்கிற அமைச்சர்களும் நீங்கள் அவங்களோட இதை எடுத்துகிட்டு போங்க, முஸ்லீமாக இருக்கிறவங்களும் எடுத்துகிட்டு போங்க. அவங்களோட இதை பண்ணும்போது நீங்கள் அதை தன்னோட இஷ்ட தெய்வத்தை நீங்கள் வணங்கிட்டு நீங்கள் அது யாராக இருந்தாலும் அதை உங்களுக்கு வச்சுக்கிறதுக்கான இது இருக்குது. இல்லை மேம், மதசார்பற்ற அரசு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எந்த விஷயத்தையும் பண்ணக்கூடாது மேம். மதம்ன்ற ஒரு விஷயமே வரக்கூடாதுல்ல சட்டம். மதசார்பற்ற அரசுன்னு யார் சொன்னா?
மதசார்பற்ற அரசுன்னு வேணால் வாய்க்கு சொல்லிக்கிடலாமே தவிர மதம் இல்லாமலோ ஜாதி இல்லாமலோ இங்கே எதுவும் பண்ண முடியாது. அதனால் சும்மா வந்து நாங்கள் ஜாதியை ஒழிப்போம், மதத்தை ஒழிப்போம், பேப்பரை கிழிப்போன்றதெல்லாம் சும்மா வாய்க்கு சொல்கிறதே தவிர அதெல்லாம் இங்கே ஒன்றும் பண்ண முடியாது. மதம் இருக்கும், ஜாதி இருக்கும், அதுக்கு நடுவில் தான் நம்ம அரசியல் பண்ணி ஆகணும். அதனால் சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி மக்களை எல்லாம் ஏமாற்ற முடியாது. ரெண்டாவது ஒருத்தவங்களோட நம்பிக்கையே நம்ம கெடுக்க முடியாது. இப்போ மரிய வில்சன் அவர்கள் அவரோட வாழ்நாளில் யாருக்குமே கிடைக்காத ஒரு விஷயம், நின்ன முதல் தேர்தலே அவர் இன்றைக்கி ஜெயிச்சு இன்றைக்கி ஒரு மந்திரியாக அமைச்சராக தன்னோட நிதிநிலை அறிக்கையை வாசிக்க போகும்போது தன்னோட கடவுளை கும்பிட்றாரு, தன்னோட மத அடையாளத்தை அவர் கையில் வச்சுக்கிறாரு. அதே மாதிரி ஹிந்து அமைச்சர்கள் போகும்போது எடுத்துகிட்டு போங்க, இஸ்லாமிய அமைச்சர்கள் போகும்போது எடுத்துகிட்டு போங்க, அவங்களோட தெய்வத்தை மனசில் கும்பிட்டுக்கோங்க. நான் மத அடையாளத்தை வச்சுக்கிறது எனக்கு இது கிடையாது. அடுத்தவங்க கிட்ட திணிக்கும் போது தான் அது பிரச்சனையாகும். அதனால் அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகே மேம். அதேமாதிரி இப்போது நீங்கள் வந்து பாஜகவில் இருக்கும்போது இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து இப்போ பிரிஞ்சு போயிட்டாரு. அங்கே பல விஷயங்கள் அவர் வந்து ஏதாவது ஒன்று பண்ணுறாரு. ஒன்றா வந்து போதை ஒழிப்பு பண்ணுறாரு, இப்போ வந்து என்வரான்மெண்ட் க்ளீனிங் அப்படின்றாரு. ஆனால் இங்கே பாஜக ரொம்ப அமைதியாக இருக்கிற மாதிரிலாம் மேம் தெரியுது, ஒன்றுமே பண்ணாத மாதிரிலாம் இருக்குது. நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப விரக்தியில் இருக்கிறாரு. என்ன அப்படின்னா, அவர் மாநில தலைவராக ஆனதுலேருந்தே இது வரைக்கும் ஒரு மாநில செயற்குழு கூட்டம் கூட போடலை. அதனால் பாரதிய ஜனதா கட்சியில் கொஞ்சம் தொய்வு இருக்குது. ரெண்டாவது இப்போ அந்த தேர்தல் நிதியில் வேறு கொஞ்சம் பிரச்சனை இருக்கிறனால அவர் அதை சமாளிக்கிறதுக்கே ஓடிக்கிட்டு இருக்காரு. அதனால் அவரோட மனநிலையை குறித்து தான், ஏன்னா தலைவர் தான் வழி நடத்தணும். தலைவர் இல்லாத பட்சத்தில் அமைப்பு பொதுச் செயலாளர் வழி நடத்துவாங்க. இப்போ அமைப்பு பொதுச் செயலாளரும் இல்லாததுனால ஒரு அமைதி வந்து கமலாலயத்தில் நிலவுது. அதனால் பார்ப்போம். இப்போ அண்ணாமலை சைடு நீங்களாம் போகலாமே அப்புறம்? எனக்கு விருப்பம் இருந்தது. நான் அண்ணாமலை அவர்கள் இதில் உறுப்பினரானேன். நான் அண்ணாமலை அவர்கள் கூட அந்த அமைப்பில் இணைஞ்சு பயணம் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ஆசை இருந்துச்சு. அப்போது நான் பயணம் பண்ணி போய்கிட்டு இருந்தேன். அப்போது நான் யாரை ஆர்எஸ்எஸ்ஸின் முகமாக பார்க்கிறேனோ, நான் யாரை ஆர்எஸ்எஸ்ஸாக நினைக்கின்றேனோ அவர்கள் வந்து நீ பாரதிய ஜனதா கட்சியில் தான் இருக்கணும், இருந்து உன்னோட பயணத்தை பண்ணுமா, அதனால் நீ வந்து வேறு எங்கேயும் போகக்கூடாது, நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியில் பயணம் பண்ணுங்கன்னு சொன்னதுனால நான் அது வந்து ஆர்எஸ்எஸ்ஸே எனக்கு சொன்னதாக எடுத்துக்கிட்டு நான் இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சியில் பயணம் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே மேம். அதேமாதிரி இப்போ இந்த சிஜேபி ப்ரொட்டஸ்ட், அதாவது காக்ரோச் ஜனதா பார்ட்டி அங்கே ப்ரொட்டஸ்ட் பண்ணும்போது இங்கே தமிழ்நாட்டு நிறைய பேர் ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க மேம். ஆனால் காவேரி விஷயத்துக்கு யாருமே ப்ரொட்டஸ்ட் பண்ண மாட்டேன்றாங்களே, என்ன காரணமாக பார்க்குறீங்க அதுக்கு? காவேரியில் தண்ணி வந்தால் என்ன, வரலைன்னா என்ன, அதனால் இவங்களுக்கு இங்கே லாபம் கிடையாது. எப்போவுமே ஒரு விஷயம் நல்லா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், லாபம் இருந்தால் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா எதிரணியினரோ இல்லை எதிர் கட்சியினரோ இல்லை மாற்று கட்சியினரோ ஒரு பிரச்சாரம் பண்ணுவாங்க, இல்லை அதை ஒரு பரப்புரை பண்ணுவாங்க. அந்த மாதிரி இவங்களுக்கு காவேரி தண்ணீர் வந்து வர்றது விவசாயிகளுக்கு வந்தால் என்ன, வரலைன்னா என்ன, அதனால் இவங்களை யாருக்கும் கோடிக்கணக்கான வருவாயோ வரப்போகிறதில்ல, இல்லை இழப்போ ஏற்பட போகிறதில்ல. ஆனால் நீட்டை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. அதான் 400 மெடிக்கல் காலேஜு வருஷத்துக்கு எங்களுக்கு இத்தனை 1000 கோடி நஷ்டமாகுது, மோடி வந்து தான் எங்கள் வாழ்க்கையை கெடுத்துட்டான், அதனால் நாங்கள் சிண்டிகேட் வச்சு பணம் கொடுத்து இந்த ப்ரொட்டஸ்ட் பண்ணுறோம் நீட்டுக்கு எதிராகன்னு சொல்லி அந்த நேரத்தில் வைரலாக வீடியோ ஆடியோலாம் வந்துச்சு. அப்போது அந்த மாதிரி யாராவது இப்போ இந்த காவேரிக்கும் யாராவது பணம் கொடுத்தாங்கன்னா ஊரில் இருக்கிற அந்த அதிரி புதிரி கட்சி கத்திட்டு போய் ப்ரொட்டஸ்ட் பண்ணுவாங்க. பட் இருந்தாலுமே அந்த இடத்துல அமீர் அவர்கள் போன்றவர்கள்லாம் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, ஹிந்துவே அடிச்சுக்கிட்டு இருக்கான், இப்போலாம் ஹிந்துவோட ஒற்றுமை எங்கே போச்சு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்புறாரே மேம். ஆடு நனையுதுன்னு ஓனாய் அழுத கதையாக பாவம் அமீர் ரொம்ப கஷ்டப்படுறாரு. அமீரை பொறுத்த வரைக்கும் இப்போ என்ன அப்படின்னு சொன்னால், இந்துவை வந்து தூண்டி விட்டதே யார்? அதாவது எப்போவுமே பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே ஒரு தேசத்துக்கு எதிரான சக்தியும் இருக்குது. அவங்க வந்து எந்த மதத்தின் போர்வையை போத்திக்கிட்டு வந்தாலும் எதிர்க்க வேண்டியது நம்மளோட கடமை. அதுவும் பார்த்திங்கன்னா இந்துவும் அடிக்கிறான்றதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் சும்மா அமீர் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாது. என் தம்பி பேர் அமீர், அதனால் நான் அமீர்னே சொல்கிறேன். அதனால் அமீர் வந்து வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாது. என்ன அப்படின்னு சொன்னால், அந்த இடத்துல மாணவர்கள் வந்து காவல்துறையினரை தாக்குனது சரியா? யாராக இருந்தாலும் இப்போ நம்ம இருக்கிற ஒரு காவல்துறையினர் தாக்குனா அப்போ சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வருது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கிற இடத்துல போராட்டம் பண்ணுங்கள், ஆர்ப்பாட்டம் பண்ணுங்கள், பர்மிஷன் வாங்கி நீங்கள் பண்ணுறீங்க, உங்களுக்கான லிமிட்டில் பண்ணணும். அதை விட்டுட்டு நீங்கள் பாராளுமன்றத்தை நோக்கி போகிறேன், பாராளுமன்றத்தை தாக்கக்கூடிய நோக்கத்தில் போகிறேன் அப்படின்னு சொன்னால் காவல்துறை பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அப்போ காவல்துறை தடுக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துல அவங்க அடிக்கிறாங்க, அது கலவரமாகுது. அப்போ மாணவர்களோட நோக்கம் என்ன? ரெண்டாவது நீட்டு தேர்வை வந்து இவன் இல்லை, உங்கள் அப்பா இல்லை, உங்கள் தாத்தா இல்லை, முப்பாட்டம் இல்லை, எவன் வந்தாலும் ஒழிக்க முடியாது. ஏன்னா நீட்டு தேர்வு வந்து இப்போ ஆரம்பித்து வருஷக்கணக்காக போய் ஏழை மாணவர்கள் பயன்பெற்றுட்ருக்காங்க. அதனால் இவங்க சும்மா இவங்களோட லாபத்துக்காக சும்மா நீட்டுன்னு சொல்லிட்டு இவங்க சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு நாட்டுக்குள்ளே கலவரம் பண்ணுறதுக்கு. ஏன்னா இப்போ நம்மளுக்கு சுதந்திர தினம் வருது, ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம் வர்றதுனால டெல்லி பகுதியில் இவங்க அந்த நீட்டு தேர்வுன்னு சொல்லி அந்த மாணவர்கள் போராட்டம்னு சொல்லிட்டு, நான் என்ன கேட்குறேன், மாணவர்கள் போராட்டம்னா நீட் எக்ஸாமில்
ஃபெயிலான மாணவன் அங்கே போராட்டத்தில் இருந்தானா, இல்லை நீட்டு தேர்வுக்கு தயாரான மாணவன் இருந்தானா, முதல்ல அந்த பட்டியலெல்லாம் எடுக்கணும். 2வது நிறைய குற்றப்பின்னணி உள்ளவங்க அந்த இதில் இருந்துக்கிட்டாங்க. 2வது நீங்கள் ஒரு நாள் ஆர்ப்பாட்டம் பண்ணலாம், போராட்டம் பண்ணலாம். நீங்கள் நாள் கணக்காக நீங்கள் ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணும்பொழுது அவங்கவுங்க வீட்டில் தேட மாட்டாங்களா? இப்போ உங்களை காணோம், ஒரு 9 மணி வரைக்கும் உங்களை விடுவாங்க. ஏதோ பையன் வேலைக்கு போயிருக்கான்னு உங்கள் அம்மாவோ அப்பாவோ விடுவாங்க. 9 மணிக்கு மேலே உங்களுக்கு ஃபோன் பண்ணி யாரும் கூப்பிட மாட்டாங்களா? எங்கேப்பா இருக்க, எப்போ வீட்டுக்கு வருவேன்னு கேட்க மாட்டாங்களா? இப்போ என்னையெல்லாம் கேட்பாங்க, எங்கே போயிருக்கீங்க, மணி லேட் ஆகிடுச்சுன்னு வீட்டுக்கு வரலன்னு. அந்த மாதிரி ஒரு நாள் 2 நாள்லாம் ஓகே. நீங்கள் 25 நாள் 30 நாளெல்லாம் யாரும் விட மாட்டாங்க. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த 20ஆம் தேதி திட்டமிட்டு கலவரம் செய்யணும்னு சொல்லிட்டு அந்த திட்டமிட்ட கலவரத்தில் அன்னைக்கு பிரச்சனை பண்ணாங்க. இப்போ நேபாள் மாதிரி, இப்போ ஸ்ரீலங்கா மாதிரி நம்ம நாட்டோட அமைதியை குலைக்கணும். இது வந்து வெளிநாடுகளோட சதி. அதனால இந்த சதிக்கு வந்து உள்ளூரில் இருக்கக்கூடிய விலைக்கு போகக்கூடிய கைக்கூலிகளாக இருக்கக்கூடியவர்கள் விலைக்கு போகிறாங்க. அப்போ பாஸ்போர்ட்டை முடக்கிறோன்னு உடனே போலீஸ்காரர் காலில் போய் விழுந்து கும்பிடணும். இப்போ உங்களோட பாஸ்போர்ட்டை நாங்கள் முடக்கிடுவோம் அப்படின்னு சொல்லும்போது அதை மத்திய அரசாங்கமானது உடனடியாக செய்யணும் அந்த போராட்டத்தில். அதே மாதிரி அந்த ஃபேஸ் ஆப்லாம் வச்சு அந்த குற்றவாளிகளெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு நம்ம டிஜிட்டல் இந்தியாவில் வரவேற்பு. அதனால் குற்றப்பின்னணி உள்ள எல்லாருமே இது பண்ணணும். 2வது ஒரு போராட்டத்துக்கு போகிற எல்லாருக்குமே ஒரு இது இருக்கும். நான் 2 விஷயம், நல்லதுக்கு போகிறோமா கெட்டதுக்கு போகிறோமான்னு இருக்கும். அப்போ கெட்டதுக்கு போகும்பொழுது அவங்களுக்கு வந்து பணம் கொடுத்து கூட்டிகிட்டு வந்து நல்லது கெட்டதெல்லாம் பார்த்துக்கிறேன்னு ஒரு வாக்குறுதி கொடுத்துருந்தா மட்டும்தான் அவங்க துணிஞ்சு இறங்கி பண்ணுவாங்களே தவிர நார்மலான பீப்புள் வந்து அது மாதிரி பண்ண மாட்டாங்க. பாராளுமன்றத்தை தாக்கக்கூடிய எண்ணத்தில் போக மாட்டாங்க. பாராளுமன்றன்றது நம்ம நாட்டோட உச்சபட்ச ஒரு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல, அது அன்னைக்கு நாடாளுமன்றம் கூடிட்டு இருக்கிற நேரத்தில் இவங்கெல்லாம் அங்கே போகும்பொழுது அங்கே இருக்கிற பிரதமர் உட்பட அனைவருக்குமே பாதுகாப்பு கிடையாது. இப்போ மரியாதைக்குரிய தர்மேந்திர பிரதான் அவர்கள் இந்த நாட்டோட நலனில் அக்கறை வச்சுட்டு தான் தன்னோட பதவியை ராஜினாமா பண்ணி போனாங்க. ஏன்னா அவங்க ராஜினாமா பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்காகலாம் அவங்களோட பதவியை ரிசைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நாட்டோட நலனில் கவனம் கொடுத்து ஆகஸ்ட் 15 நம்மளுக்கு சுதந்திர தினம் வருது, அதுக்கான ஆயத்த பணிகளில் ஈடுபடணும், அதுக்காக ஒரு விஷயங்கள் இருக்கணும். அதனால அந்த ரிசைன் பண்ணி நாட்டுக்காக தன்னோட பதவியை தியாகம் செஞ்சுட்டு போனவர் தர்மேந்திர பிரதான் அவர்கள். ஓகே மேம், கடைசி ஒரு கேள்வி மேம். இப்போ திருப்பரங்குன்ற விஷயம் வந்து சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிட்டாங்க, அதாவது ஹைகோர்ட் சொன்னது ஸ்டாண்ட் பிரகாரம் நாங்கள் நிற்கிறோம், அதை வந்து நாங்கள் வந்து தடை செய்ய முடியாது அப்படின்ட்டு. அப்போ இந்த வருஷம் வந்து நிச்சயமாக தாவேகா அரசு வந்து திருப்பரங்குன்ற தீபம் ஏற்றுவாங்களா? எனக்கு நம்பிக்கை இருக்குது ஏற்றுவாங்கன்னு சொல்லி. ஏன் அப்படின்னா விஜய் அவர்கள் அப்படி ஏற்றுவாங்கன்னு பார்த்தா எதுக்கு மேம் சுப்ரீம் கோர்ட் போயிருக்கணும்? அவங்க போயிருக்கவே தேவையில்லையே. எல்லா அரசாங்கமும் செய்யக்கூடியதை, ஏன்னா இப்போ அந்த அரசாங்கம் விட்டுட்டு போனதை இவங்களுக்குள்ளேயும் ஒரு முரண்பாடான கருத்து வேறுபாடுகள் முரண் இருக்கிறவங்க போவாங்க. ஏன்னா விஜய் அவர்கள் வந்து அவர் சாமி நம்பிக்கை நிறைய இருக்கிறதுனால தமிழ் கடவுளான முருகன் கோயிலில் கண்டிப்பாக விளக்கு ஏற்றுவார் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அற்புதமாக விளக்கு கொடுத்தீங்க மேம். உங்கள் பொன்னான நேரத்தை லேபர்லாம் ஒதுக்குனதுக்கு மிக்க நன்றி மேம். நன்றி.